ஓம் நம சிவாய. இது வரைக்கும் தசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அடியன் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஜோதிட முறையை உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். அந்த ஜோதிட முறைக்கு சிஆர்பி மெத்தேடு அப்படின்னு பேர். இனிமேல் வர்ற சுமார் 250லிருந்து 300 வீடியோக்களில் இந்த முறை எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிஆர்பி அப்படிங்கிற முறை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு நிகழ்வை ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். 2023 ஜூன் மாதம் சுமார் 70 டாக்டர்களோட ஜாதகம் எனக்கு கிடச்சிது. ஒருத்தர் நீட்டு பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் போகணும் அப்படின்னா அவருக்கு ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலா வடிவத்தில் உருவாக்க நான் விரும்பினேன். அந்த முயற்சியில் இருக்கும்போது எங்கிட்ட இருந்த 70 டாக்டர் ஜாதகத்தில் 50 டாக்டர் ஜாதகங்களை எடுத்து அதில் இருக்கிற ஒற்றுமைகள் என்ன அப்படிங்கிறத கொண்டு ஃபார்முலா உருவாக்கினேன். அதில் 9 அல்லது 10 விதிகள் எனக்கு கிடச்சிது. அந்த 10 விதியுமே எல்லா டாக்டர்களுக்கும் பொருந்துச்சு. அப்படி பொருத்தி பார்க்கும் பொழுது ஒரு சில விதிகள், அதாவது விதி அப்படிங்கிறது நான் சொல்கிறது கிரக தொடர்புகளை இந்த சிஆர்பி மெத்தேடில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அப்படி முயற்சி செய்யும் பொழுது மீதி இருந்த 20 ஜாதகங்களில் கிரக தொடர்புகள் ஒரு சில விதிகள் பொருந்தி வரல. இவர் டாக்டராக இருக்கிறாரு, ஆனால் அந்த விதி பொருந்தி வரல அப்படின்னா கண்டுபிடிச்ச விதிகள் தவறா அல்லது அந்த விதிகள் இந்த ஜாதகத்தில் பொருந்தாததுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிற முயற்சியில் நான் இறங்கினேன். அப்போது கடந்த 15 ஆண்டுகளாக நான் பயன்படுத்திட்டு வர்ற வதம், வைநாசிகம், வேதை போன்ற விஷயங்கள் இந்த டாக்டர் ஜாதகத்தில் கிரக தொடர்புகளுக்கு பயன்பட்டது. அதை இப்போ எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத விளக்கமாக உங்களுக்கு சொல்லி, அதன் பிறகு ஒரு ஜோதிடருடைய ஜாதக அமைப்பு நான் கண்டுபிடிச்ச விதிகளுக்கு எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத இனிமேல் வர்ற 10 அல்லது 11 ஜாதகங்களுக்கு பொருத்தி காட்ட ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிரக தொடர்புகளுக்கு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் சித்தர்கள் நமக்கு குறித்து கொடுத்த கிரக தொடர்புகள் 4-5 முறை இருக்குது. அதில் முக்கியமானது 2 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறது, அல்லது 2 கிரகங்கள் 7ஆம் பார்வையாகவோ அல்லது தங்களது சிறப்பு பார்வை மூலமாகவோ இன்னொரு கிரகத்தை பார்க்கிறது. ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் வீட்டில் இருக்கிறது. ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் நட்சத்திர சாரத்தில் அமர்வது. இது போன்ற வழிகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த முறையை கொண்டு ஜோதிட பலன் சொல்ல பயன்படுத்திட்டு வரோம். இப்போது இறைவன் அடியானுக்கு கொடுத்த கிரக தொடர்புகள் முறை என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்ப்போம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இந்த ஸ்லைடை பாருங்கள். சிஆர்பி மெத்தேடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிஆர்பி மெத்தேடு அப்படிங்கிறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று கிரக தொடர்புகள், இன்னொன்று ஒரு பலன் எடுக்கிறதுக்கு உள்ள விதிகள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடில் ரைட் சைடு இருக்கிற பாக்ஸில் ஏபிசிடின்னு சொல்லி ஜே வரைக்கும் விதிகள் இருக்குது. இது என்ன விதி அப்படின்னா, ஒருத்தர் ஜோதிடத்தில் பிரபல்யமாகணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள் இருக்கும். அல்லது ஜோதிடம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த கிரக அமைப்புகள் இருக்கும். சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிற இடத்துல உதாரணத்திற்கு லக்னம் அல்லது லக்னாதிபதிக்கு குரு தொடர்பு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். குருங்கிற கிரகம் அந்த ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவருக்கோ அல்லது ஜோதிடருக்கோ லக்னத்திலேயே குரு இருக்கலாம், அல்லது லக்னத்தை குரு பார்க்கலாம்,
அல்லது லக்னாதிபதி கூட குரு சேர்ந்து இருக்கலாம், அல்லது லக்னாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் குரு நிற்கலாம். இப்படியெல்லாம் இருந்தால் குரு லக்னத்திற்கு தொடர்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நடைமுறையில் இருக்கிற கிரக தொடர்புகளை கொண்டு அறியலாம். சில சமயங்களில் அந்த மாதிரி குரு முன்னாடி இருக்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தேடில் பொருந்தி வரலை. அதுக்கு பதிலாக வேறு சில முறைகளில் குரு லக்னத்திற்கு தொடர்பை ஏற்படுத்திக்கிச்சு. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். வதை நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவை தொடர்பை ஏற்படுத்திக்குது. அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவை தொடர்பை ஏற்படுத்திக்குது. அல்லது வேதை நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவை தொடர்பை ஏற்படுத்திக்குது. ஒரு கிரகத்தோட 3 நட்சத்திரங்களில் அமர்ந்திருக்கிற கிரகங்கள் இணைஞ்சிக்குது. அதாவது உதாரணத்துக்கு கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மக மூலம் இதில் கிரகங்கள் இருந்தால் அவை தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. 4வது முறை என்ன அப்படின்னா, கிரகம் அமர்ந்த நட்சத்திர அதிபதி மூலமாக தொடர்பை ஏற்படுத்திக்குது. 5வது முறை ஒரு கிரகம் அமர்ந்த வீட்டு அதிபதி மூலம் தொடர்பை ஏற்படுத்திக்குது. இந்த முறைகளை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத இனிமேல் வர வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த கிரக தொடர்புகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத எனது ஆய்வில் கிடைச்ச விவரங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். திரிகோண ராசிகள் அப்படின்னு ஜோதிடத்தில் பயன்படுத்துகிறோம். அதாவது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்கள். ஒரு ராசி கட்டம், அதில் மேஷம் 1, அப்படியே 2, 3, 4 எண்ணிட்டு வரும் பொழுது சிம்மம் 5, 6, 7, 8 எண்ணிட்டு வரும்போது தனுசு 9. 1, 5, 9 அப்படிங்கிறது திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு வட்டத்தில் மொத்த பாகை 360 டிகிரி. அதை 12 ராசிகளால் வகுக்கும் பொழுது ஒரு ராசிக்கு 30 பாகை கிடைக்குது. அப்போது 4 ராசிகளுக்கு 120 டிகிரி ஆகுது. இந்த 120 என்பது ஒரு பல ரகசியங்களை உள்ளடக்கி இருக்குது. அது என்னங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போது பூமியை ஒரே நேரத்தில் முப்பரிமாணத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 3 சேட்டலைட்டுகள் மூலமாக ஃபோட்டோ எடுத்தால் எந்த ஒரு ஒமிஷனும் இல்லாமல் தெளிவான ஃபோட்டோ கிடைக்கும். 3 புள்ளிகள் இருக்கணும். வட்டத்தில் அந்த மாதிரி 3 புள்ளிகளை குறித்து ஒவ்வொரு புள்ளிக்கு இடையில இருக்கிற டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 வரும். இப்போது மேசத்தில் 1ன்னு போட்டிருக்கேன், சிம்மத்தில் 5ன்னு போட்டிருக்கேன், தனுசில் 9ன்னு போட்டிருக்கேன். இது திரிகோண ராசிகள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த 1, 5, 9ங்கிற இடத்துல தான் கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் வருது. அது மாதிரி சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் வருது. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்கள். திரிகோண ராசிகள் மாதிரி திரிகோண கிரகங்கள் அப்படின்னு காட்டியிருக்கேன். அதாவது நவகிரகங்களை கிளாக் வைஸில் ஒரு நீள்வட்ட பாதையில் இருக்கிற மாதிரி போட்டு காட்டியிருக்கேன். இங்கே 360 டிகிரியை 9 கிரகங்களால் வகுத்தோம்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் 40 டிகிரி வருது. அந்த இடைவெளியில் இந்த படம் வரைஞ்சிருக்கேன். 3 கிரகங்களுக்கு இடையில் உள்ள தொலைவு 120 டிகிரி. கேதுவிலிருந்து 4வது கிரகம் சந்திரன், சந்திரனில் இருந்து 4வது கிரகம் குரு, குருவில் இருந்து 4வது கிரகம் கேது. இந்த இணைவில் கேது சந்திரன் குரு அப்படிங்கிற ஒரு கூட்டணி கிடைக்குது. அதை சைடில் சின்ன பாக்ஸில் காட்டியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. திரிகோண கிரகங்கள் 2 அப்படிங்கிற இந்த ஸ்லைடை பாருங்கள். சுக்கிரனிலிருந்து 4வது கிரகம் செவ்வாய், செவ்வாயிலிருந்து 4வது கிரகம் சனி, சனியிலிருந்து 4வது கிரகம் சுக்கிரன். இந்த 3 கிரகங்களும் ஒரு கூட்டணியை ஏற்படுத்துது. அதை பாருங்கள், சைடில் சின்ன பாக்ஸில் காட்டியிருக்கேன், சுக்கிரன் செவ்வாய் சனி அப்படின்ட்டு. திரிகோண கிரகங்கள் 3 இந்த ஸ்லைடை பாருங்கள். இங்கே சூரியனில் ஆரம்பிக்கலாம். சூரியனிலிருந்து 4வது கிரகம் ராகு,
ராகுவிலிருந்து 4வது கிரகம் புதன், புதனிலிருந்து 4வது கிரகம் சூரியன். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வட்டம் அப்படின்னு எடுத்துட்டா 360 டிகிரி, 9 கிரகங்களால் வகுக்கும்போது ஒரு கிரகத்துக்கு 40 டிகிரி வருது. ஒரு கிரகம் நிற்கிற இடத்துக்கும் இன்னொரு கிரகம் நிற்கிற இடத்துக்கும் இடையில 40 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். 3 கிரகங்களை தாண்டும் பொழுது 120 டிகிரி கம்ப்ளீட் ஆகுது. அதாவது திரிகோண ராசிகளில் அஸ்வினி மகம் மூலம் இருக்கிறது 120 டிகிரி இடைவெளியில். அது மாதிரி இந்த 3வது ஸ்லைடில் சூரியன், ராகு, புதன் இந்த 3 கிரகங்களும் தங்களுக்குள் 120 டிகிரி இடைவெளியில் இருக்குது. இவங்க 3 பேரும் அமைக்கிற ஒரு கூட்டணி சூரியன், ராகு, புதன் அப்படின்னு வருது. சைடில் இருக்கிற பாக்ஸில் நான் நோட் பண்ணியிருக்கேன். திரிகோண கிரகங்கள் 1, 2, 3 ஸ்லைட்லேயும் இருக்கிறத கம்பைன் பண்ணி இந்த ஸ்லைடில் காட்டியிருக்கேன். கோடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதை அவாய்டு பண்ணுறதுக்காக வேறு வேறு கலரில் டாட்டட் லைனாக போட்டிருக்கேன் பாருங்கள். கேது அப்படிங்கிற கிரகத்திலிருந்து 40 டிகிரி இடைவெளியில் சுக்கிரன் இருக்குது. சுக்கிரன்கிற கிரகத்திலிருந்து 40 டிகிரி இடைவெளியில் சூரியன் இருக்குது. சூரியனிலிருந்து 40 டிகிரி இடைவெளியில் சந்திரன் இருக்குது. அப்போது 120 டிகிரி இடைவெளியில் கேதுவிலிருந்து சந்திரன் இருக்குது. இந்த கேதுவையும் சந்திரனையும் ப்ளூ கலர் டாட்டட் லைனில் கனெக்ட் பண்ணி காட்டியிருக்கேன். அது மாதிரியே 120 டிகிரி இடைவெளியில் சந்திரனில் இருந்து குரு அமைஞ்சிருக்கு. அதையும் ப்ளூ கலர் டாட்டட் லைனில் கனெக்ட் பண்ணி காட்டியிருக்கேன். குருங்கிற கிரகத்திலிருந்து கேதுங்கிற கிரகம் 120 டிகிரி இடைவெளியில் கனெக்ட் ஆகுது. அப்போது கேது, சந்திரன், குரு இந்த 3 பேரும் ஒரு கூட்டணி. அடுத்தது பச்சை கலர் லைன் கனெக்ட் ஆகிற சுக்கிரன், செவ்வாய், சனி இவங்க 3 பேரும் ஒரு கூட்டணி. 3வதாக சூரியன், ராகு, புதன் இந்த 3 கிரகங்களும் 120 டிகிரி இடைவெளியில் அமைஞ்சு ஒரு கூட்டணியை ஏற்படுத்துது. இப்போது 3 விதமான கூட்டணி நம்ம பார்த்தோம். இதெல்லாம் எப்படி என்னுடைய சிஆர்பி அப்படிங்கிற ஜோதிட முறைக்கு பயன்படுதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கமாக பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் வதம் நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். 27 நட்சத்திரங்களை வரிசைக்கிரமமாக எழுதியிருக்கேன். அதில் 1ல் இருக்கிற அஸ்வினிக்கு நேராக திருவோணம் அப்படின்னும் பரணிக்கு நேராக அவிட்டம் அப்படின்னும் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஸ்வினியிலிருந்து திருவோணம்ங்கிற நட்சத்திரம் 22வது நட்சத்திரம். அந்த 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பேர். அப்படியே காலம் 1ல் இருக்கிற 2 நட்சத்திரத்தை திருப்பி போட்டு எண்ணி பாருங்க. அதாவது அஸ்வினியிலிருந்து திருவோணம் 22வது நட்சத்திரம் அப்படின்னா திருவோணத்திலிருந்து அஸ்வினி 7வது நட்சத்திரம். இது ஒரு இடத்துல மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது அஸ்வினியிலிருந்து 7வது நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். பாருங்க, அஸ்வினியிலிருந்து 22வது நட்சத்திரம் திருவோணம். அது ரெண்டையும் ரெட் கலரில் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த அட்டவணையில். அதே மாதிரி அஸ்வினியிலிருந்து 7வது நட்சத்திரம் புனர்பூசம், இதுக்கு வதம் நட்சத்திரம் அப்படின்னு பேர். மறுபடியும் சொல்கிறேன், அஸ்வினியிலிருந்து 22வது நட்சத்திரம் திருவோணம், இதுக்கு வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னும், அஸ்வினியிலிருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம் அப்படின்னு பேர். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 2 கிரகங்கள் அஸ்வினி நட்சத்திரத்துலேயும் திருவோணம் நட்சத்திரத்துலேயும் இருந்ததுன்னா அவங்க 2 பேரும் கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிறாங்க. அதாவது பாரம்பரிய முறையில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுற மெத்தடோட இதையும் அடிஷ்னலாக நான் ஆட் பண்ணி என்னுடைய சிஆர்பி மெத்தடில் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அதை உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே கவனிங்க, அஸ்வினிங்கிறது கேதுவோட நட்சத்திரம், 7வதாக இருக்கிறது புனர்பூசம் குருவோட நட்சத்திரம், 22வதாக இருக்கிற திருவோணம் சந்திரனோட நட்சத்திரம். கேது, குரு, சந்திரன் இது திரிகோண கிரகங்கள் அப்படிங்கிற ஸ்லைடில் நம்ம பார்த்த ஒரு விஷயம் இங்கே வந்திருக்கு. இந்த ஸ்லைடை பாருங்கள். அஸ்வினி 1 அப்படின்னு போட்டு அதில் இருந்து பரணி, கார்த்திகை, ரோகிணி அப்படின்னு சொல்லி கிளாக் வைஸில் ரேவதி வரைக்கும் உள்ள 27 நட்சத்திரங்களையும்
எழுதியிருக்கேன். இது எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வதம் நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம். அதை பற்றி இங்கே கொஞ்சம் எலாபரேட்டாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்கலாம். அஸ்வினியிலிருந்து வரிசையாக கிளாக் வைஸில் எண்ணிட்டு வந்தீங்கன்னா 7வது நட்சத்திரம் புனர்வூசம் நட்சத்திரம். இடம் பத்தாதனால பாதி தான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து கிளாக் வைஸில் 22வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் வதம் அப்படின்னும் 22வது நட்சத்திரம் வைநாசிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சின்ன திருத்தத்தோடு பாருங்கள். அஸ்வினியிலிருந்து கிளாக் வைஸில் எண்ணிட்டு வந்தீங்கன்னா 7வது நட்சத்திரம் புனர்வூசம் நட்சத்திரம். அதே மாதிரி அஸ்வினியிலிருந்து ஆன்டி கிளாக் வைஸில் எண்ணிட்டு வந்தீங்கன்னா 7வது நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். அப்போது 7வது நட்சத்திரம் அப்படிங்கிறதும் 22வது நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அஸ்வினியிலிருந்து கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் உள்ள 7வது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு நமக்கு வருது. அப்போது ஒரு நட்சத்திரம் தான் இருக்கும் இடத்துலேருந்து கிளாக் வைஸில் உள்ள 7வது நட்சத்திரத்துக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிற 7வது நட்சத்திரத்திற்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்னுடைய கண்டுபிடிப்பிலிருந்து சொல்கிறேன். இப்போ இப்படியே எண்ணிட்டு வாங்க. இப்போ நான் சொல்கிறது வைநாசிக நட்சத்திரத்தினுடைய லிஸ்ட்டை சொல்கிறேன். பாருங்கள், அஸ்வினியிலிருந்து 22வது நட்சத்திரம் திருவோணம், திருவோணத்திலிருந்து 22வது நட்சத்திரம் விசாகம், விசாகத்திலிருந்து 22வது நட்சத்திரம் மகம், மகத்திலிருந்து 22வது நட்சத்திரம் ரோகிணி, அப்படியே ரோகிணியிலிருந்து பூரட்டாதி, பூரட்டாதியிலிருந்து மூலம், மூலத்திலிருந்து அஸ்தம், அஸ்தத்திலிருந்து புனர்வூசம், புனர்வூசத்திலிருந்து மீண்டும் அஸ்வினிக்கே வந்து இந்த சுற்று முடியுது. இந்த சுற்றில் இந்த கோடுகள் டாட்டட் மார்க்காக இருக்கிற கோடுகள் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு காமன் ஃபேக்டரை கொடுக்குது. என்ன காமன் ஃபேக்டர் அப்படின்னா, அஸ்வினிங்கிறது கேதுவோட நட்சத்திரம், திருவோணங்கிறது சந்திரனோட நட்சத்திரம், விசாகம்ங்கிறது குருவோட நட்சத்திரம். அடுத்தது மகம்ங்கிறது கேதுவோடது, ரோகிணிங்கிறது சந்திரனோடது, பூரட்டாதிங்கிறது குருவோடது, மூலம்ங்கிறது கேதுவோடது, அஸ்தம்ங்கிறது சந்திரனோடது, புனர்வூசம்ங்கிறது குருவோடது. இப்போ நான் சொல்லி வரும் பொழுது 9 கிரகங்களும் 22வது நட்சத்திர அடிப்படையில் கனெக்ட் ஆனதை கொண்டு எடுத்திருக்கேன். இங்கே வந்த காமன் ஃபேக்டர் என்னன்னா கேது சந்திரன் குரு. அப்போது வதம் நட்சத்திரத்தில் இணையும் நட்சத்திரங்களும் வைநாசிகம் நட்சத்திரத்தில் இணையும் நட்சத்திரங்களும் எதுக்குள்ளே அடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேது சந்திரன் குரு இந்த 3 கிரகங்களுக்குள்ளே அடங்குது. இதை சொல்கிறதுக்காக தான் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் திரிகோண கிரகங்கள் அப்படின்னு புதிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதோட முடிவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வதம் நட்சத்திரத்திலேயோ அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்திலேயோ உள்ள 2 கிரகங்கள் தங்களுக்குள் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஸ்லைடில் அஸ்வினியிலிருந்து 22வது நட்சத்திரம் திருவோணம், அப்படியே விசாகம் மகம் ரோகிணி பூரட்டாதி மூலம் அஸ்தம் புனர்வூசம் அஸ்வினின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். இங்கே கேதுவோட நட்சத்திரங்களை ப்ளூ கலர்லேயும், சந்திரனோட நட்சத்திரத்தை ரெட் கலர்லேயும், குருவோட நட்சத்திரத்தை க்ரீன் கலர்லேயும் காட்டியிருக்கேன். இந்த ஸ்லைடில் பாருங்கள், கேது அதனோட நட்சத்திரங்களும், சந்திரன் அதோட நட்சத்திரங்களும், குரு அதனோட நட்சத்திரங்களும் 3 பாக்ஸில் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, முன்னாடி 27 நட்சத்திரங்களுக்கு இடையில கிரகங்கள் இணையும் பொழுது பார்க்குறதுக்கு டைமண்ட் மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இதில் முடிஞ்ச வரைக்கும் அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக 3 கிரகங்களை மட்டும் எடுத்து காட்டியிருக்கேன். மகம்ங்கிறதுலேருந்து ரோகிணி 22வது நட்சத்திரம், ரோகிணியிலிருந்து பூரட்டாதி 22வது நட்சத்திரம், மூலம் அதிலிருந்து அஸ்தம் 22வது நட்சத்திரம், அஸ்தத்திலிருந்து புனர்வூசம் 22வது நட்சத்திரம், அஸ்வினியிலிருந்து திருவோணம் 22வது நட்சத்திரம், திருவோணத்திலிருந்து விசாகம் 22வது நட்சத்திரம். இதில் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா விசாகத்திலிருந்து திருவோணம் 7வது நட்சத்திரம், அதற்கு வதம்னு பேர். திருவோணத்திலிருந்து அஸ்வினி எண்ணி வந்தீங்கன்னா 7வது நட்சத்திரம், அது வத நட்சத்திரம்னு பேர்.
இங்கே இதை எதுக்கு சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, பதம் நட்சத்திரத்தில் உள்ள 2 கிரகங்கள் கனெக்ஷனை ஏற்படுத்திக்கும். அதே மாதிரி வைநாசிகம் நட்சத்திரத்தில் இருக்கிற 2 கிரகங்கள் தங்களுக்குள் கனெக்ஷனை ஏற்படுத்திக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் பார்த்தோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்கள். பரணி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்து கிளாக் வைஸில் எண்ணிட்டு வந்தீங்கன்னா 7வதாக இருக்கிறது பூசம் நட்சத்திரம். அது பரணியினுடைய வதம் நட்சத்திரம். அதே மாதிரி பூசத்திலிருந்து 7வது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இப்படியே 7வது நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா கனெக்ட் ஆகிற எல்லா நட்சத்திரங்களும் சுக்கிரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். அதாவது பரணி, பூரம், பூராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 9 நட்சத்திரங்கள் தான் வதம் நட்சத்திரம் முறையில் கனெக்ட் ஆகுது. அதுவே ரிவர்ஸில் பாருங்கள். பரணியிலிருந்து ஆன்டி கிளாக் வைஸில் 7வதாக இருக்கிறது அவிட்டம். அவிட்டத்திலிருந்து ஆன்டி கிளாக் வைஸில் 7வதாக இருக்கிறது அனுஷம். இப்போ பரணிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம், அவிட்டம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம், அனுசம் அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம். இந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது கனெக்ட் ஆகிற எல்லா லைனுமே சுக்கிரனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரத்தை தான் கனெக்ட் பண்ணுது. இந்த 3 கிரகங்களும் நான் ஏற்கனவே சொன்ன திரிகோண கிரகங்கள். இந்த ஸ்லைடில் பாருங்கள். பரணியிலிருந்து அவிட்டம் 22வது நட்சத்திரம். அதற்கு வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பேர். அப்படியே அவிட்டத்திலிருந்து 22வது நட்சத்திரம் அனுஷம், அதிலிருந்து 22வது நட்சத்திரம் பூரம். கன்னி பண்ணிங்கன்னா மிருகசீரிஷம், உத்திரட்டாதி, பூராடம், சித்திரை, பூசம் அப்படின்னு வந்து ஆரம்பித்த இடத்துக்கே, அதாவது பரணிக்கே மீண்டும் வந்துடும். இதில் ப்ளூ கலரில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் சுக்கிரனோடது, ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே செவ்வாயோட நட்சத்திரம், பிளாக் கலரில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே சனியோட நட்சத்திரம். இதுதான் நான் என்னுடைய முறையில் திரிகோண கிரகங்கள் கூட்டணி அப்படின்னு சொன்னது. 27 நட்சத்திரங்களில் சுக்கிரன், செவ்வாய், சனியோட நட்சத்திரங்கள் இணையும் போது கன்ஃபியூஷனாக இருந்தது. அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஸ்லைடை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். சுக்கிரனோட நட்சத்திரமான பரணியிலிருந்து 22வது நட்சத்திரம் அவிட்டம், அவிட்டத்திலிருந்து 22வது நட்சத்திரம் அனுஷம். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அனுசத்திலிருந்து 7வது நட்சத்திரம் அவிட்டம், அவிட்டத்திலிருந்து 7வது நட்சத்திரம் பரணி. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் கிளாக் வைஸில் வர்றது வைநாசிக நட்சத்திரம், ஆன்டி கிளாக்கில் வர்றது வதம் நட்சத்திரமாக நமக்கு அமையுது. ஸ்லைடில் தெரிகிற இந்த 27 நட்சத்திரங்களின் சைக்கிளை பாருங்கள். இங்கே நம்ம கார்த்திகை அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து கிளாக் வைஸில் எண்ணிட்டு வந்தீங்கன்னா 7வதாக இருக்கிறது ஆயில்யம்ங்கிற நட்சத்திரம். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் 7வதாக வர நட்சத்திரம் சதயம். அப்போது கார்த்திகையிலிருந்து 7வதாக இருக்கிற ஆயில்யம் வதம் நட்சத்திரம் அப்படிம்பாங்க. கார்த்திகையிலிருந்து 22வது நட்சத்திரமாக வருவது வைநாசிக நட்சத்திரங்கிற சதயம். அந்த சதயம் கார்த்திகையிலிருந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிற 7வது நட்சத்திரம் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவில் வச்சுக்குங்க. இப்போது இந்த 3 நட்சத்திரங்களையும் ரெட் கலரில் காட்டியிருக்கேன். அதாவது கார்த்திகை, ஆயில்யம், சதயம். கார்த்திகை அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம், ஆயில்யம்ங்கிறது புதனோட நட்சத்திரம், சதயம் அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரம். இந்த டாட்டட் லைனில் கனெக்ட் ஆகிற எல்லா நட்சத்திரங்களுமே வதம் நட்சத்திரத்தில் இணையுது அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்தில் இணையுது. இங்கே இணையிற நட்சத்திரங்கள் எல்லாமே சூரியனுடைய 3 நட்சத்திரங்களும், புதனோட 3 நட்சத்திரங்களும், ராகுவோட 3 நட்சத்திரங்களும் மட்டும்தான் இருக்குது. இந்த கூட்டணியை தான் திரிகோண கிரகங்கள் கூட்டணி அப்படின்னு நான் சொல்லிட்டு வர்றது. இங்கே பாருங்கள். இந்த ஸ்லைடில் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் சதயம்.
சதயத்திலிருந்து 22வது நட்சத்திரம் கேட்டை. அப்படியே உத்திரம், திருவாதிரை, ரேவதி, உத்திராடம், சுவாதி, ஆயில்யம், கார்த்திகை அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வருது. இது 22வது வர்ற வைநாசிக நட்சத்திரம்னு சொல்கிறோம். அப்படியே கீழிருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா கார்த்திகையிலிருந்து 7வது நட்சத்திரம் ஆயில்யம், ஆயில்யத்திலிருந்து 7வது நட்சத்திரம் சுவாதி, சுவாதியிலிருந்து 7வது நட்சத்திரம் உத்திராடம், இப்படியே ரிவர்ஸில் கார்த்திகை வரைக்கும் போகும். இங்கே ப்ளூ கலரில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே சூரியனோடது, ப்ரௌன் கலரில் இருக்கிற எல்லாமே ராகுவோடது, கிரீன் கலரில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் புதனோட நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரங்கள் திரிகோண கிரகங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்லைடில் 3வது திரிகோண கிரகங்கள் கூட்டணியான சூரியன் அதனோட நட்சத்திரமும், புதன் அதனோட நட்சத்திரமும், ராகு அதனோட நட்சத்திரமும் இருக்குது. கார்த்திகையிலிருந்து 22வது நட்சத்திரம் சதயம், வைநாசிக நட்சத்திரம்னு பேர். சதயத்திலிருந்து 22வது நட்சத்திரம் கேட்டை, சதயத்திற்கு கேட்டை வைநாசிக நட்சத்திரம்னு பேர். இதைய ரிவர்ஸில் பாருங்கள். கேட்டையிலிருந்து 7வது நட்சத்திரம் சதயம், சதயத்திலிருந்து 7வது நட்சத்திரம் கார்த்திகை, இது வதம் நட்சத்திரம்னு பேர். ஸ்லைடில் தெரிகிற இந்த ராசி கட்டத்தில் 27 நட்சத்திரங்களும் எந்தெந்த ராசியில் எவ்வளவு பாதங்களோடு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக காட்டியிருக்கேன். மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், கார்த்திகை நட்சத்திரத்தின் 1 பாதமும் இருக்குது. இந்த 12 ராசிகளில் இருக்கிற 27 நட்சத்திரங்களின் மொத்தம் இருக்கிற 108 பாதங்களும் நவாம்சத்தில் பிரியும் பொழுது எப்படி வருது அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். முதல் ராசியான மேசத்தில் கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி 1 அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ரிஷபத்தில் அஸ்வினி 2, மிதுனத்தில் அஸ்வினி 3, கடகத்தில் அஸ்வினி 4, அடுத்தது சிம்மத்தில் சிக்கரனுடைய பரணி 1, கன்னியில் பரணி 2, துலாத்தில் பரணி 3, விருச்சிகத்தில் பரணி 4 வரும். அதே மாதிரி தனுசில் சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை 1, மகரத்தில் கார்த்திகை 2, கும்பத்தில் கார்த்திகை 3, மீனத்தில் கார்த்திகை 4 நட்சத்திரங்கள் இப்படியே கிளாக் வைஸில் முறுக்கு சுடுற மாதிரி ஒன்றன் மீது ஒன்றாக கிளாக் வைஸில் சுற்றிகிட்டே வரும். இப்படி சுற்றிகிட்டே வரும் பொழுது நமக்கு ஒரு காமன் ஃபேக்டராக என்ன கிடைக்குது அப்படின்னா, மேசத்திலிருந்து வரிசையாக இருக்கிற 4 ராசிகளையும் கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் எடுத்துக்குது. அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 4 பாதங்களும் எடுத்துக்குது. குருவோட நட்சத்திரமான புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் வரிசையாக கவர் பண்ணிக்குது. சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் அதனுடைய 3 நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம், மேலும் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், சனியின் நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 9 நட்சத்திரங்களும் தங்களுடைய 4 பாதங்களை வரிசை கிரமமாக எடுத்துக்குது. அதே மாதிரி தனுசில் இருக்கிற சூரியன் அதனுடைய நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம், புதனின் நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 கிரகங்களின் 9 நட்சத்திரங்கள் அவற்றின் 4 பாதங்கள் தனுசிலிருந்து மீனம் வரைக்கும் எடுத்துக்குது. இது எதுக்காக இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கும்போது சொன்னேன் திரிகோண ராசிகள் மாதிரியே திரிகோண கிரகங்கள் அப்படின்ட்டு. அதாவது கிரகங்களை வரிசை கிரமமாக எழுதி வரும் பொழுது 1வது கிரகமும் 4வது கிரகமும் 7வது கிரகமும் தங்களுக்குள் ஒரு கூட்டணியை ஏற்படுத்துது அப்படின்னு. அதாவது 1வது கிரகம் கேது,
4வது கிரகம் சந்திரன், 7வது கிரகம் குரு. இந்த கேது சந்திரன் குரு அப்படிங்கிறது ஒரு கூட்டணியை ஏற்படுத்தும் பொழுது அவை எங்கு ஒரு ஒற்றுமையை காட்டுது அப்படின்னா, நவாம்சத்தில் மேசத்தில் இருந்து கடகம் வரைக்கும் தங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை காட்டுது. முன்னாடி பார்த்த திரிகோண கிரகங்கள் 2 அப்படிங்கிற ஸ்லைடில் சுக்கிரன், செவ்வாய், சனி இந்த 3 பேரும் ஒரு கூட்டணியை ஏற்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம். அந்த கூட்டணி எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நவாம்சத்தில் அவங்களுடைய நட்சத்திரங்கள் சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும் வரிசையாக ஆக்குப்பை பண்ணுது. அதே மாதிரி திரிகோண கிரகங்கள் 3ங்கிற ஸ்லைடில் சூரியன், ராகு, புதன் 3 பேருமே ஒரு கூட்டணியை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த 3 பேரும் நவாம்சத்தில் தனுசிலிருந்து மீனம் வரைக்கும் அவங்களுடைய நட்சத்திர பாதங்களை அமர வச்சு ஒரு யூனிக் ஃபீச்சரை ஏற்படுத்துகிறாங்க. இந்த ஸ்லைடை பாருங்கள். நவாம்சத்தில் 9 கிரகங்களினுடைய 27 நட்சத்திரங்களினுடைய 4 பாதங்கள், மொத்தம் 108 பாதங்கள் வரும். அதில் இந்த நவாம்ச கட்டத்தில் மேசத்திலிருந்து கடகம் வரைக்கும் எல்லோ கலரில் காட்டியிருக்கிறது கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம் 4 பாதங்களும், சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 4 பாதங்களும், குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி 4 பாதங்களும் ஆக்குப்பை பண்ணிக்குது. அதே மாதிரி சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம், செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், சனியின் நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 9 நட்சத்திரங்களும் அவற்றின் 4 பாதங்களும் சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும் ஆக்குப்பை பண்ணிக்குது. அதை லைட்டு ப்ளூ கலரில் ஷேட் பண்ணி காட்டியிருக்கேன். அடுத்தது தனுசில் சூரியன், ராகு, புதன் இருக்குது. அதாவது சூரியனிலிருந்து கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இவற்றினுடைய 1ஆம் பாதம் துவங்கி மீனத்தில் முடியுது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இவற்றின் 1ஆம் பாதம் தனுசில் துவங்கி மீனத்தில் 4ஆம் பாதமாக முடியுது. புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவற்றின் முதல் பாதம் தனுசில் துவங்கி 4வது பாதம் ரேவதியில் முடியுது. இது கிரீன் கலரில் காட்டியிருக்கேன். இப்போது தசாபுத்தி பலன் எடுக்கும் முறை அப்படிங்கிற என்ற வீடியோவில் கடைசி 4-5 வீடியோவில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு தசையோ அல்லது புத்தியோ நடக்கும் பொழுது திசாநாதன் அமர்ந்த நட்சத்திர பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் துன்பத்தை அனுபவிக்கும். அதே மாதிரி புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் துன்பத்தை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு 6 வீடியோக்களில் உதாரண ஜாதகங்களை காட்டி விளக்கியிருந்தேன். அது மாதிரி இங்கே இந்த நவாம்ச கட்டத்தில் எல்லோ கலரில் இருக்கிறதுல கேதுவோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம் இருக்குது. கேதுவின் நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வரும். சந்திரனில் இருந்து 22வது நட்சத்திரம் குருவோட நட்சத்திரமாக வரும். குருவிலிருந்து 22வது நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரமாக வரும். இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறதுக்காக தான் இதுக்கு முன்னாடி 15க்கும் மேற்பட்ட ஸ்லைடை போட்டு நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். என்ன அப்படின்னா, அஸ்வினியிலிருந்து 22வது நட்சத்திரம் திருவோணம். அப்போது அஸ்வினியிலேயே ஒரு கிரகமும் திருவோணத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் தங்களுக்குள் கனெக்ஷனை ஏற்படுத்திக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கான பதில் என்ன அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி கனெக்ஷன் ஏற்படுத்துது அப்படின்னா, நவாம்சத்தில் அந்த கிரகங்களின், அதாவது கேது, சந்திரன் கிரகங்களின் நட்சத்திரங்கள் ஒன்றன் மீது ஒன்று அமர்ந்து ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துது. ஆனால் ராசி கட்டத்தில் இது வெளிப்படையாக நமக்கு தெரியறதில்ல. நவாம்சத்தில் இதை தனித்தனியாக இந்த மாதிரி காட்டி சொல்லும்போது ஓரளவுக்கு நமக்கு புரியுது. இது போலவே கீழே பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கிறதுல
பரணிங்கிற நட்சத்திரம், அதிலிருந்து 22வது நட்சத்திரம் அவிட்டம். அது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பரணி இருக்கிற அதே ராசியில் தான் அவிட்டம் அப்படிங்கிற நட்சத்திரமும் வருது. அப்போ சிக்கிரனோட நட்சத்திரமும் செவ்வாயின் நட்சத்திரமும் வைநாசிக நட்சத்திரமாக வருது. இதைத்தான் என்னுடைய சிஆர்பி மெத்தேடில் பயன்படுத்தி இருக்கேன். எப்படின்னா பரணிங்கிற நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் அவிட்டம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதாவது நிலத்துக்கு மேலே இருக்கிற 2 மரங்கள் தனித்தனியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சாலும் அந்த மரங்களினுடைய வேர் நிலத்துக்கு அடியில் பக்கம் பக்கமாக ஒன்றுக்கு ஒன்றா பின்னி பிணைஞ்சி இருக்கிற மாதிரி ராசியில் தனித்தனியாக இருக்கிற கிரகங்கள் நவாம்சத்தில் நான் சொல்கிற இந்த மெத்தேடில் கனெக்ட் ஆகிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது வரைக்கும் சிஆர்பி மெத்தேடில் கிரகங்கள் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இனிமேல் வர்ற ஒவ்வொரு வீடியோவிலையும் கிரகங்கள் தொடர்பை கொண்டு பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஜோதிடருடைய ஜாதகத்தை போட்டு கிரக தொடர்புகள் எப்படி வந்ததால் அவர் ஜோதிடர் ஆனார் அப்படிங்கிறத விளக்கி காட்டுறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இது ஒரு ஜோதிடரோட ஜாதகம். இந்த ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு. துலா ராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. ஒருத்தர் ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா அதற்கு நான் கண்டுபிடிச்சிருக்கிற கிரக தொடர்புகள் முறை என்ன அப்படிங்கிறத ப்ளூ கலரில் இருக்கிற பாக்ஸில் பாருங்கள். 1 குரு தொடர்பு, அதாவது லக்னத்திற்கு குரு தொடர்பு. 1 ராகு தொடர்பு, லக்னத்திற்கு ராகு தொடர்பு. 1 புதன் தொடர்பு அப்படின்னா லக்னத்திற்கு புதன் தொடர்புன்னு அர்த்தம். 10ஆம் வீட்டுக்கு செவ்வாய் தொடர்பு, 10ஆம் வீட்டுக்கு சந்திரன் தொடர்பு, 10ஆம் வீட்டிற்கு கேது தொடர்பு, குரு சனி தொடர்பு, 9 10 தொடர்பு, 2 10 தொடர்பு, 1 5 9 தொடர்பு. இங்கே பார்க்கும்போது நிறையா பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்து நீங்கள் பயந்துக்க வேண்டாம். இது எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னென்னா, லக்னத்திற்கு குரு ராகு புதன் தொடர்பு இருக்கணும், 10ஆம் வீட்டிற்கு செவ்வாய் சந்திரன் கேது இருக்கணும் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். காலபுருஷனுக்கு 9 10 உடைய குரு சனி இணைவுன்னு எடுத்துக்கணும். அதே இணைவு லக்னத்தில் இருந்து 9வது 10வது வீடு இணைவுன்னு எடுத்துக்கணும். 2 10ங்கிறது 2ங்கிறது வாக்கு, 10ங்கிறது தொழில். இது ரெண்டும் தொடர்பாகணும். அது மாதிரியே 1 கூடைய 5 கூடைய 9 கூடையவர்கள் தொடர்பாகணும் அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை கொண்டு பார்க்கலாம். இப்போது லக்னத்திற்கு குரு தொடர்பு வரணும். குரு லக்னத்திலேயே இருக்கார். லக்னத்திற்கு ராகு தொடர்பு வரணும். லக்னாதிபதியான சனி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார். அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். சைடில் இருக்கிற கிரக பாதசாரத்தை பார்த்துக்கங்க. லக்னத்திற்கு புதன் தொடர்பு வரணும். அதாவது லக்னாதிபதியான சனி புதன் வீட்டில் இருக்கார். அடுத்தது 10ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு. செவ்வாய் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குது. 10ஆம் வீட்டிற்கு சந்திரன் தொடர்பு வரணும். 10ஆம் வீட்லேயே சந்திரன் இருக்குது. 10ஆம் வீட்டிற்கு கேது தொடர்பு வரணும். கேது நேரடியாக 10ஆம் வீட்டிற்கு தொடர்பை ஏற்படுத்தலை. பாருங்கள், கேது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது, மாந்தி சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குது. இப்படி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிற 2 கிரகங்களை ஒரே வீட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தேடோடைய சிறப்பம்சம். அந்த விதத்தில் கேதுவை நேரடியாகவே மாந்தி இருக்கிற இடத்துல வச்சு பார்க்கலாம், அதாவது சுவாதியில் வச்சு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது 10ஆம் வீட்டிற்கு கேது தொடர்பு கிடச்சிருக்கு. குருவும் சனியும் தொடர்பு. குரு இருக்கிறது சனியோட வீட்டில், அதனால் குருவும் சனியும் தொடர்பாயிருச்சுன்னு பொருள். 9 கூடிய 10 கூடியவர்கள் தொடர்பு எப்படின்னா, 9 கூடிய புதன் 10ஆம் வீட்டில் இருந்து தொடர்பை ஏற்படுத்துது. 2 10 கூடியவர்கள் தொடர்பு. 2 கூடிய சனி 10ஆம் வீட்டிற்கு நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தலை. அதே சமயம் சனி இருக்கிற நட்சத்திரம் திருவாதிரை, மாந்தி இருக்கிற நட்சத்திரம் சுவாதி,
ராகுவோட நட்சத்திரம். அப்போது ராகுவோடைய நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்களை ஒரே நட்சத்திரத்தில் வச்சு பார்க்கலாம்ங்கிறது சிஆர்பி மெத்தேடுடைய சிறப்பம்சம். அந்த விதத்தில் சனியை மாந்தியோட சுவாதி நட்சத்திரத்தில் வச்சு பார்க்கும்போது சனிக்கு 10ஆம் வீடு தொடர்பு வருது. அதாவது 2ஆம் வீட்டு அதிபதிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியோட தொடர்பு வருது. 1, 5, 9 இணைவு அல்லது தொடர்பு. எப்படின்னா 1க்குடைய சனி ஏற்கனவே சொன்ன முறையில் 10ஆம் வீட்டுக்கு வச்சு பார்க்கணும். அதாவது லக்னாதிபதி சனி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது. திருவாதிரையில் இருக்கிற சனியை சுவாதி நட்சத்திரத்தில் வச்சு பார்க்கணும். அதே சமயம் 5ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கார். 9ஆம் வீட்டுக்குடைய புதன் 10ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது 1க்குடைய சனியும் 5க்குடைய சுக்கிரனும் 9க்குடைய புதனும் ஒரே வீட்டில் நேரடியாக இணைஞ்சு தொடர்பை ஏற்படுத்துகிறாங்க. இந்த விதத்தில் சைடில் பாக்ஸில் இருக்கிற 10 விதிகளும் இந்த ஜோதிடரோட ஜாதகத்துக்கு பொருந்தி வருது. ஏதோ நானே ஒரு ஜாதகத்திற்கு இந்த 10 விதிகள் பொருந்துகிற மாதிரி போட்டு காட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த 10 விதிகளும் நிச்சயமாக, உறுதியாக, சத்தியமாக ஒவ்வொரு ஜோதிடருக்கும் பொருந்தி வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த விதிகள் உங்கள் ஜாதகத்தில் பொருந்தி வரும்போது அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். இந்த ஒரு ஜாதகத்தில் மட்டும்தான் நான் விளக்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இனிமேல் வர்ற 10 வீடியோவில் இந்த விதிகள் எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத சொல்ல ஆசைப்படுறேன். திருச்சிற்றம்பலம்.